சொந்த பிள்ளையா மாத்தி எல்லா சலுகையும் கொடுத்தாரு. விசுவாசம் என்னும் சலுகையை நமக்கு கொடுத்தாரு. அந்த விசுவாசம் என்னும் சலுகையை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி பாரு, அதுக்குதான் இந்த விசுவாசம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த விசுவாசத்தை ஃபுல்லா நம்ம வாங்கிக்கின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அந்த விசுவாசத்தை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. இந்த உலகத்தின் ஆசையில, உலகத்தின் இச்சையில, உலகத்தினுடைய அந்த பார்வையில சிக்கி தேவனாகிய கர்த்தரை விட்டு அவர் பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை நான் மறுதளிக்கிறேன். பண்ணி சாப்பிட்டு மிச்சம் வச்சா சாப்பிடலான்னு பாத்துக்கலாம். பண்ணியை பார்த்துருக்கோம், இவன் எப்ப நம்ம வைப்பான், நம்ம எப்ப சாப்பிடலான்னு. ஆனா இவன் பார்த்துருக்கான், பண்ணி எப்ப வைக்க, நம்ம எப்ப சாப்பிடலான்னு. ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆமே, தன் சொந்த பிள்ளையாய் ஆண்டவர் ஏற்றுக்கினாருனாக்கா, அவரை விட்டு போயிட்டோம்னு சொன்னா என்ன ஒரு நிந்தை, என்ன ஒரு அவமானம். கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு நிந்தை இந்த உலகத்துல. ஆமே, எப்போ தன் சொந்த பிள்ளையா விசுவாசத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ற அதை நிலைத்தது. ஆமே.